உங்களுக்கு கோவம் அடிக்கடி வருதா? அத குறைக்க என்கிட்ட 3 சிம்பிளான ஐடியா இருக்கு. ஐடியா நம்பர் 1 90 செகண்ட் ரூல். கோவம் வரும்போது தப்பா பேசுறீங்களா? நம்ம கோவம் வரப்போ ரிலீஸ் ஆகுற ஹார்மோன்ஸ் வெறும் 90 செகண்ட்ஸ் தான் நம்ம பாடில இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோவப்படாம இருந்தா நம்ம பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா கூல் ஆயிடும். சோ நெக்ஸ்ட் டைம் நீங்க யார் மேலயாவது காண்டானீங்கன்னா ஜஸ்ட் 1 to 10 கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 90 செகண்ட்ஸ் பேஷண்டா வெயிட் பண்ணுங்க. கோவம் கொஞ்சம் கொஞ்சமா தனிய ஆரம்பிக்கும். ரெண்டாவது ஐடியா ஐஸ் வாட்டர் ஹேக். இன்ஸ்டன்ட்டா கோவத்தை குறைக்க ஒரு செம்ம ஐடியா இது. கோவம் வரப்ப நம்ம ஹார்ட் ரேட் எகுரும். அப்ப நம்ம மூஞ்சில நல்லா ஜில்லுன்னு ஐஸ் வாட்டரை தெளிச்சு விடுங்க. அப்பதான் நம்ம பிரெயினுக்கு மெமாலியன் டியூ ரிஃப்ளெக்ஸ்ங்கிற ஒரு சிக்னல் போகும். அதுக்கு அர்த்தம் நம்ம பிரெயின் நம்மள அறியாமலே சில சேஞ்சஸ் இன்ஸ்டன்ட்டா பண்ணும். இதுதான் அந்த ரிஃப்ளெக்ஸ். சோ அந்த ரிஃப்ளெக்ஸ் இன்ஸ்டன்ட் நம்ம ஹார்ட் ரேட்டை குறைச்சு பாடியை காம் மோடு கொண்டு வந்துரும். பேசிக்கா உங்க கோவத்துக்கு அது ஒரு எமர்ஜென்சி பிரேக் மாதிரி. கடைசி ஐடியா ஹால்ட் மெத்தட். சில நேரம் நம்ம சின்ன விஷயத்துக்குலாம் ட்ரிகர் ஆகும். நம்ம கோவப்படுறதுக்கு காரணம் வேற ஏதாவது இருக்கும். ஆனா அதை நம்ம வேற யார் மேலேயே காட்டியிருப்போம். சோ கோவம் வரப்ப நீங்க ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ள இந்த 4 கேள்வி கேட்டுக்கோங்க. அதுதான் ஹால்ட். H ஃபார் ஹங்கிரி, பசியா? A ஃபார் ஆங்கிரி, வேற ஏதாவது டென்ஷனா? L ஃபார் லோன்லி, தனியா ஃபீல் பண்றீங்களா? அண்ட் லாஸ்டா T ஃபார் டயர்ட், தூக்கம் வருதா? சோ சுகர் லெவல் கம்மியா இருந்தா நமக்கு இரிட்டேஷன் அதிகரிக்கும். ஏதாவது சாப்பிடுங்க, ஆட்டோமேட்டிக்கா கோவம் குறையும். இல்லைன்னா நமக்கு சப்போர்ட் இல்ல, யாருமே புரிஞ்சுக்கலன்னு நினைக்கும் போது சம்டைம்ஸ் சம் சிச்சுவேஷன்ல கோவம் வரும். அப்போ ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுங்க, இல்லைன்னா ஒரு வாக் போங்க. ஒரு இன்டராக்ஷன் இருந்தா மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா டைவர்ட் ஆகும். சோ நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.